இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே மிக மிக வலிமையான ஒரு அமைப்பாக இருக்கிறார். அமைப்பு ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா அவங்கள நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களுக்கு அளவற்ற பணம் இருக்கிறது. அரசு அதிகாரத்தினுடைய அனைத்து நாடி நரம்புகளையும் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். சமூக அலகுகள் அனைத்தையும் அவர்கள் இன்னைக்கு கட்டுப்படுத்துகிறாங்க. அப்பர் காஸ்ட் எல்லாமே அவங்களா தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு தவிர்த்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பியூரோக்ரஸியில் ஏறக்குறைய 90% ஜென்ரல் கேட்டகரி விச் மீன்ஸ் அப்பர் காஸ்ட் தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலும் சமூக, அரசியல், ஊடக, நீதித்துறை ஒரு அனுகூலமான ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு பொது சமூகத்தில் நீடித்து நின்று களமாடுகிற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 1960கள் 70களினுடைய காங்கிரஸ் கட்சி போல அவங்களுக்கு அன்னைக்கும் ஒரு நேஷனல் பவர் இருந்தனால பல கேம்ஸ் அவங்க விளையாட முடியும், பல முயற்சிகளையும் எடுக்க முடியும், வளங்கள் பல இருந்தன. ஆனால் இவ்வளவு இருந்தும் அவர்கள் தேர்தல் அரசியலில் வளர்ந்திருக்கிறார்களான்னா இல்லை. இன்னைக்கு அவங்க தனிச்சு நிற்கட்டுமே. இவ்வளவு பேசுகிறாங்கல்ல, இவ்வளவு 56 இன்ச்சு மார்போ 66 இன்ச்சு இதுவோ எதுவாக இருக்கட்டும், தனித்து நிற்கிற துணிவு உங்களுக்கு இருக்கிறதா?